ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் வந்துட்டு உங்களோடைய ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸு ஸோ எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்க. அண்ட் குரூப் 4 கவுன்சிலிங் இப்போ போயிட்டுருக்கு சூப்பர்பாக. நிறைய பேர் வந்துட்டு நிறைய கவுன்சிலிங் போய் நல்ல நல்ல ஜாப் பொசிஷனில் எடுத்துகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என் கூட படித்த என்னோடய ஹஸ்பண்ட் கூட படித்த எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்துட்டு எனக்கு மோட்டிவேட்டடாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவங்களுடைய ஃபேஸ் வந்துட்டு நான் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ தெரிஞ்சவங்க தான். ஸோ ஃபேஸ் வந்து தம்ப்நெயில்லையே பிளர் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஸோ அவங்களுடைய ஸ்டோரி எனக்கு ரொம்பவுமே இன்ஸ்பிரேஷ்னலாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களோடையும் ஷேர் பண்ணால் நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்துட்டு இது ரொம்பவுமே மோட்டிவேட்டடாக தான் இருக்குது. அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டல்லாக தான் போயிட்டுருக்கு. ப்ரிப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே அவ்வளோவா நான் படிக்கல. ஸோ இப்போ வந்துட்டு குரூப் 4 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே படித்து முடித்து எல்லாமே கவுன்சிலிங் போய் நிறைய பேர் ஜாப் பொசிஷன் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல்லையுமே நம்ம பார்ப்போம். ஸோ நிறைய பேர் அப்படி பார்க்கும்போது நமக்கு பரவாயில்லையே இப்படி படித்து வேலையை வாங்கியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்மளும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நமக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வெறியெல்லாம் வந்து ஆக்ரோஷமாக வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தான் இவங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா நேம் சொல்லாமல் எனக்கு தெரில, பேர் வந்துட்டு செல்வி. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரே எங்கள் ஊர்க்காரங்க தான். ஸோ அவங்க வந்துட்டு 45 வயசு. ஸோ அவங்க இப்போ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் பொசிஷன் எடுத்திருக்காங்க திருப்பூரில். ஸோ நேற்று செகண்ட் டே கவுன்சிலிங்கு. ஸோ 175 கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஜேர்னி பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ படிக்கலை. 10th 12th தான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. 10th தான் முடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சுட்டு மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி போகுது. குழந்தைங்க ஆகுறாங்க, படிக்கிறாங்க, வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரேஷன் கடையில் வந்துட்டு ஜாப் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் அப்படியே போகுது. ஸோ படிக்காமல் இருக்கிறதுனால பார்த்துக்கோங்க, அவங்களோட குழந்தைங்க அவங்க வயசு வந்ததுக்கப்புறம் அவங்களோடையே சேர்ந்து 12th கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ 12th தன்னோட பையன் 12th எழுதும்போது இவங்களும் 12th எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரேஷன் கடை ஒர்க்கெல்லாம் வந்துட்டு செட் ஆகலை, டஸ்ட் அப்படிங்கும்போது அதை வந்துட்டு ரிசைன் பண்ணுறாங்க. ஸோ நான் கல்யாணமாகி வரும்போது தான் வந்துட்டு இவங்க இப்படி படிச்சுட்ருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மேரேஜ் ஆச்சு. ஸோ இவங்க லாக்டவுன் 2019 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பையன் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களோடையே சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே ஸோ ஓகே, நமக்கு வந்துட்டு என்ன ஜாப் கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்து ஸோ இந்த லைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. குரூப் 4 கிளியர் ஆகலை. ஸோ அடுத்து டிகிரி பண்ணலாம் அப்படின்னு பேசிக் டிகிரியும் வந்துட்டு போடுறாங்க. டிகிரி முடித்த கையோட ப்ரிப்ரேஷனும் போயிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட் குரூப் 4 எழுதினாங்க 2022. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க. மெயின்ஸ் வந்து கிடைக்கல, போன குரூப் 2 மெயின்ஸு. ஸோ அதுவும் கிடைக்கல அப்படின்னு அவங்க வந்து எக்ஸாம் எழுதாமல் விடலை. ஸோ எகெயின் வந்து எழுதினாங்க. எகெயின் எழுதி இந்த குரூப் 4 174 கொஷின். போன குரூப் 4 வந்துட்டு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர்டு. அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதினாங்க, பட் வரல. அடுத்து குரூப் 4 இந்த குரூப் 4 எழுதினாங்க, 174 கொஷின்ஸ் கிளியர்டு. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா 2 சிஸ்டர்ஸ் வந்து நம்ம சேனல்லையே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து 35 வயசு ஆகுது. ஸோ நான் இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரிப்ரேஷன். ஸோ நான் வந்து படிக்கலாமா, ரொம்ப ஏஜ் ஆயிருச்சு. ஸோ இந்த ஏஜில் வந்து படித்தா கிளியர் பண்ண முடியுமா,
2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானுமே 30+ தான் சிஸ்டர். 31 இந்த பர்த்டே வந்துச்சுன்னா, ஃபெப்ரவரி பர்த்டே வந்துச்சுன்னா 30 கம்ப்ளீட்டட் 31 ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். அது மாதிரி 30+ தான். ஸோ அந்த மாதிரி வயசு நமக்கு ஒரு தடையே இல்லை. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் பொசிஷன் எடுத்து செகண்ட் டே கவுன்சிலிங் போயிருக்காங்க. ஸோ செகண்ட் டே கவுன்சிலிங் போகிறது எவ்வளோ ஒரு டஃப்பு. ஸோ விடாமுயற்சி மட்டும்தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ என்னோடய தம்பி பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எத்தனை வயசு, இன்னொரு பொண்ணு நான் 23 வயசில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ப்ரிப்பேர் பண்ணலாமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் தான் இந்த மொபைல் அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு. ஸோ மொபைல்லேருந்து தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுட்ருக்கோம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வர்றதும் இந்த மொபைல் காரணமாக தான். ஸோ அப்போல்லாம் நானும் காலேஜ் படிக்கும்போதே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா என்னென்னு தெரியும். பட் அதுக்கு வந்துட்டு எப்படி படிக்கணும், சிலபஸ் இப்படி தான் இருக்குமா, இதெல்லாம் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு பேசிக் திங்ஸ் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ தான் 1 பை 1 எனக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதன்படி நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே. என்னோடய தம்பிக்கு 26 வயசு ஆகுது. ஸோ அவங்களும் லாக்டவுன்லேருந்து தான் படிச்சுட்ருக்காங்க. 2, 3, 4 3 வருஷமாக தொடர்ந்து எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு நாளைக்கு போகிறாங்க கவுன்சிலிங்க்கு. அதே போல் அந்த தம்பி கூடயே படிச்சுட்டு இருந்த இன்னொரு தம்பி 22 வயசு தாங்க. காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு. ஸோ அவங்க வந்துட்டு அதாவது பையன், பொண்ணு படிக்கிறத விட பையங்க இப்போ எவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ தம்பி வந்துட்டு 22 வயசு தான் ஆகுது. அந்த தம்பியை பார்த்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு 2-3 டேஸில் வந்துட்டு கவுன்சிலிங் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வயசு ஒரு தடையே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ நிறைய பேர் எனக்கு இவ்வளோ வயசு தான் ஆகுது, நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா, படிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம், கன்சிஸ்டன்சியாக படிங்க. நானுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒன்று வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக படிக்கலைனாலும் ஜஸ்ட் புக் எடுத்து வச்சு ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருப்பேன். இப்போ அதுவும் சிலபஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆனதுலேருந்து எனக்கு டோட்டலாக அப்செட்டு. ஸோ எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். எப்படி பண்ணுறதுனே தெரில. ஸோ இருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காக படிச்சுட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ தொடர்ந்து படிக்கலாம். ஸோ படிப்புக்கு வந்துட்டு வயது வந்து காரணமே இல்லை அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இது ரிலேட்டடாக ஸோ எனக்கு இவ்வளோ தான் வயசாகுது, ப்ரிப்பேர் பண்ணலாமா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து கோல்ட் அண்ட் ஃபீவரும் கூட. ஸோ என்னாலையுமே எதுவுமே முடியல. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு நாளை மறுநாள் வந்துட்டு தம்பியும் வந்துட்டு கவுன்சிலிங் போகிறாங்க. ஸோ அந்த அப்டேட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். எந்த மாதிரி கவுன்சிலிங் இருந்துச்சு அண்ட் என்னோடய தம்பி எப்படி ப்ரிப்பேர் பண்ணா அப்படிங்கிற ஒரு அப்கமிங் வீடியோஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ப்ளஸ் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்துட்டு வரும். ஸோ அதுக்காக. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.